Hi friends, welcome to our channel. நான் ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இன்றைக்கி நம்ம உறவுகளுக்கான அந்த ஒரு எனர்ஜி ரீடிங் பார்க்க போகிறோம். இப்போ நியூ ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க, அப்புறம் எக்ஸ் பர்சன்கிட்டேருந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிற பர்சனுக்கு இந்த ரீடிங் பொருந்தும். இதில் 2 பைல் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று பைல் 1, பைல் 2. ப்ளூ கலர் கார்டு பைல் 1 அண்ட் வயலட் கலர் கார்டு இது பைல் 2. ஓகேங்களா? நீங்கள் பைல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 மினிட்ஸ் ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ நீங்கள் அந்த பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பார்க்கலாம். இந்த ப்ளூ கலர் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு there is something better. இதை விட ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும், இந்த சுச்சுவேஷன் மாறும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டாரோட்டில் ஃபர்தராக பார்க்கலாம். ஆக்சுவலி கைஸ், நீங்கள் ஒரு சிலர் உங்களோட உறவுகள்கிட்ட இருந்து, அதாவது நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அந்த விஷயத்தை நோக்கி ஒரு சிலர் மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களோட பேசணும், அவங்களோட என்ன தான் நடக்குது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆக்ஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஒரு சிலர் எப்படின்னா எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அவங்கக்கிட்டேருந்து வருமா, அவங்கக்கிட்டேருந்து அவங்களா ஃபோன் பண்ணி பேசுவாங்களா, இல்லை அவங்க மூலயமா வேறு யாராவது உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் நியூ லைஃப்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேங்களா? ஒரு சிலர் நியூ லைஃப்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலர் உங்கள் எக்ஸ் பர்சன்கிட்டேருந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க. இல்லைனா நியூ பர்சன் கூட நீங்கள் உங்களுக்கான ப்ரொப்போசல் எப்போ வரும், லவ்வர்ஸாக இருக்கலாம். அவங்களோட பர்சன்கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள், ஃபர்தரான ஒரு ரிலேஷன்ஷிப்கான அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்கக்கிட்டேருந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேங்களா? இதில் என்ன நீங்கள் உங்களுக்கு சேலஞ்சபிளாக இருக்குது, எது உங்களுக்கு சேலஞ்சபிளாக இருக்குன்றத பார்க்கலாம். ஒரு சிலருக்கு ஈவில் ஐ, டெவில் எனர்ஜி தெரியுது. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. சீக்கிரமே நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன் உங்களோட எக்ஸ் பர்சன்கிட்டேருந்து வரலாம். இல்லைனா உங்களோட நியூ ப்ரப்போசல் பண்ணிகிட்ருக்கீங்கள அவங்கக்கிட்டேருந்து இப்போ வரன் பார்த்துட்டு போயிருக்காங்க. இல்லைனா உங்களோட விருப்பத்தை நீங்கள் உங்களோட விருப்பத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க, அவங்களோட விருப்பத்தை சொல்ல போகிறாங்க. உங்களோட லவராக இருக்கலாம். அந்த மாதிரி இது மெயில் ஃபீமேல் யார் எப்படி பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது மெயிலாக இருந்தால் உங்கள் ஃபீமேல் கிட்ட, அதாவது உங்களோட லவர்கிட்டேருந்து ஒரு அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல ஒப்பீனியன் வரலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு அலையன்ஸ் பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து, அந்த பர்சன்கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல சக்ஸஸை நோக்கி தான் சில பேருக்கு இது ஜேர்னி ஆகுது. ஆனால் நீங்கள் அதில் 2 வே இருக்குது. இதை 2 வேல நீங்கள் அதாவது ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. நீங்கள் ப்ளஸ்ஸான விஷயங்களை பாருங்கள். ப்ளஸ்ஸான விஷயங்களை பார்த்துட்டு நீங்கள் ஜேர்னி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஒரு சிலருக்கு நிறைய கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கு. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் முதுகுக்கு பின்னாடி, அதாவது ரொம்ப இந்த இதெல்லாம் பேசுவாங்களா, காசிப் பண்ணுவாங்க இல்லையா, புறம் பேசுவது சொல்லுவாங்க தமிழில். காசிப் பண்ணுறாங்க, உங்களுக்கு பின்னாடி நிறைய தேவையில்லாத ட்ரபிள்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னாலும் அந்த இது உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் அதெல்லாம் லெட் கோ பண்ணணும். ஸோ நீங்கள் லெட் கோ பண்ணாமல் இதில் எப்படி 2 இது இருக்குது பார்த்துங்க, 2 அனிமல்ஸ் இருக்குது. ஒன்று ஒயிட், இது குட் கர்மா, இது பேட் கர்மா. இது குட் கர்மாவை நோக்கி தான் அந்த சேரிட்டர் போயிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் குட் கர்மா, உங்களுக்கான நல்ல விஷயங்களை நோக்கி போங்க. இந்த மாதிரி அந்த டெவில் எனர்ஜி இதெல்லாம் பண்ணுறவங்க ரொம்ப நாளைக்கு அந்த இதெல்லாம் அவங்களுக்கு அது பலிக்காது. ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு தான் அது அதிகமாக அவங்க பண்ணுறது கர்மாவை அந்த கர்மா பார்த்துக்கும். ஓகேங்களா? நீங்கள் அதை நினச்சி நம்ம பின்னாடி காசிப் பண்ணிகிட்ருக்காங்க, நம்மளை ரொம்ப இது மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத அந்த மாதிரி நெகட்டிவான பீப்புள்ஸ் தான் உங்களை அட்ராக்ட் பண்ணுவாங்க. இந்த
பைல் சூஸ் பண்ணவங்க நிறைய இந்த உறவுகளால், அதுவும் அதாவது நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிற உங்களோட வந்து இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்காக இருக்கலாம், இல்லைன்னா லவ்வர்ஸ்குள்ளே இருக்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா ஃபேமிலிக்குள்ளே ரிலேஷன்ஷிப், இப்போ அண்ணன் தங்கச்சி, இல்லைன்னா அண்ணன் தம்பிக்குள்ளே அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்ட்னர்ஷிப்பில் கூட ஒரு சிலர் வந்து நல்ல பார்ட்னர்ஷிப்பில் போயிட்டு இருந்திருக்கோம். நடுவில் ஏதோ ஒரு ஈகோஸ்டிக்ஸ், நீ பெரியவனா நான் பெரியவனா, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அந்த ஈகோஸ்டிக்ஸ்லாம் விட்டுடுங்க. இது வந்து பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அதை வந்து இது பண்ணிக்கோங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ஈகோஸ்டிக்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ரெண்டாவது, ரொம்ப நீங்கள் வந்து ஒரு சிலர் நான் சொல்கிறேன், ரொம்ப உங்கள் உறவுக்காக நீங்கள் நிறையவே வந்து ஸ்டெப் எடுத்து, ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவங்க ஒர்த்தே கிடையாது. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவங்க ஒருத்தே கிடையாது. நான் அவங்கள நம்பி நீங்கள் நிறைய விஷயங்கள், அவங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க, நமக்காக நிறைய நம்மளை வந்து நல்லா பார்த்துக்குவாங்க, எத்தனையோ விஷயங்களை வந்து நீங்கள் அவங்களுக்காக நிறைய ஸ்டெப் எடுத்துருக்கீங்க, ஆனால் ஃபெயிலியரை தான் பார்த்துருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கான பாதையை சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது அதுக்கு அந்த ஒர்த்ஃபுல்லாக அவங்க இருக்காங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து நீங்கள் அது பின்னாடி போகலாம். அது வந்து அது ஒர்த்தே கிடையாது, அது வந்து வேஸ்ட். அந்த பர்சனல் நீங்கள் நிறையவே இழந்துட்டீங்க. அப்புறமா நீங்கள் எதுக்காக போயிட்டுருக்கீங்க? ஸோ உங்களுக்கான நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் இருக்குது, அதை காமிக்கிறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து ஸ்டார்ட்டே பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து இந்த விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்துட்ருக்கீங்க. ஓகே, வெல். ஆனால் ஒரு சிலர் வந்து இன்னும் ஸ்டெப் எடுக்காமல் அவங்களுக்காக நிறைய முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. ரெண்டாவது, ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூனால இந்த டெவில் எனர்ஜி இருக்குது. ஸோ இது பிளாக் மேஜிக் அந்த மாதிரி தெரியுது. ஓகே, அந்த பர்சன் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களுக்குள்ளே அந்த மாதிரி யாராச்சும் உங்கள் உறவை வந்து பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யார்? அவங்களோட பேச்சு நீங்கள் இன்னமும் கேட்காதீங்க. உங்களோட டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கடவுளோட நீங்கள் நிறைய டைம் நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள். ப்ரேயர் பண்ணி நம்பிக்கையோடு இருங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் சரியாகணும்னு சொல்லி ப்ரேயர் வைங்க. இன்றைக்கி வந்து சாய்பாபா, இன்றைக்கி வியாழக்கிழமை, சாய்பாபா ரீடிங் கூட நான் கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள். இது வந்து நான் உறவுகளுக்காக மட்டுமே நம்ம போடணும்னு சொல்லிவிட்டு, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்பர்சனோட அந்த இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க, அவங்களுக்காக கொடுக்குற இந்த விஷயமா இருக்கும் இது. ஸோ வந்து ஒரு சிலருக்கு அந்த பர்சன் வந்து ஒருத்தா இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக அவங்களுக்காக நிறைய நீங்கள் ஸ்டெப் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் ஃபீலிங்க்கு மதிப்பே கொடுக்காதவங்களுக்காக நீங்கள் எதுக்காக நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணணும்? ஸோ நீங்கள் ஒரு நியூ பிகினிங்ஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. நீங்கள் அதை நோக்கி பயணம் பண்ணலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, ரொம்ப ஈகோ பார்க்குறீங்க, ஃபேமிலிக்குள்ளே ரிலேஷன்ஷிப்குள்ளே ஈகோ பார்த்துட்ருக்கீங்க, அதை விட்டுணுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சிலர் ஈகோ பார்த்து இது பண்ணுறதுனால ஃபேமிலியில் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு பிரேக் இருக்குது, அது சரி பண்ணுங்கள். ஆனால் அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருமா? அவங்க வந்து வருவாங்களான்னா கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? இப்போ உங்கள் எக்ஸ்பர்சன் கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக வரும். ஒரு சிலர் வந்து உங்கள் எக்ஸ்பர்சன் சரி கிடையாது. அவங்களுக்கு நீங்கள் நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய ட்ரை பண்ணி உங்களோட ஃபீலிங்கை வந்து அவங்க ஹர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் அப்படிப்பட்டவங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாங்கிற மாதிரி காமிக்குது. ரெண்டாவது, அது வந்து ஒரு டெவில் எனர்ஜியாக கூட இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூ போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாமே, இந்த விஷயங்கள் நான் சொன்னது எல்லாமே ஒருத்தருக்கே கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அவங்களுக்கு கரெக்டாக ரெசினேட் ஆகும். ஆனால் இந்த ஓவரால் இந்த கார்ட் ரீடிங்கில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது வந்து இந்த கைடன்ஸ் மூலமாக நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பெட்டரான லைஃப் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ். ஓகேங்களா? ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் வந்து தெர் இஸ் சம்திங் பெட்டர். நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இதிலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டீங்க, இவங்ககிட்டேருந்து ஒரு லெசன் கற்றுக்கிட்டு வெளியே வரீங்க, அந்த மாதிரி நீங்கள் ஒரு சிலருக்கு இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இதிலேருந்து வெளியில் வரீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல குட் கர்மாவில் தான் நீங்கள் வருவீங்க. ஓகேங்களா? உங்களோட அந்த பேட் கர்மா, அந்த சைக்கிள் முடிஞ்சு எண்ட் ஆஃப் த சைக்கிள் நியூ பிகினிங்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஸோ இவங்க வராங்க அப்படின்னாலே
நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப என்ன உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களோட விஷஸ் வந்து கேட்கப்பட்டது. அதாவது நீங்கள் உங்களோட பிரார்த்தனை வந்து கடவுள்கிட்ட போயிடுச்சு. ஸோ உங்களுக்கான குட் கர்மா நடக்க போகுது. அதனால் நீங்கள் வந்து இந்த பேட் கர்மாவிலே பிடிச்சிட்டு நிற்காதீங்க. ஒரு சிலர் வந்து மாற்றங்கள் அவங்க அந்த எக்ஸ்பர்சன் கிட்டேருந்தே மாற்றங்கள் இருக்குது, அவங்க நல்ல பர்சன் தான் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு சொல்லும். உங்களோட அந்த இன்ட்யூஷனை கேட்கணும். ஓகேங்களா? உங்களோட உள்ளுணர்வு சொல்கிற விஷயத்த நீங்கள் கேட்டு அதன்படி நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான லைஃப் பார்ட்னர், உங்களை வந்து நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு ஸ்டேபிளான லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு இருக்காங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன், அதாவது உங்களோட லைஃப்பில் வரப்போகிறாங்க. இப்போ ஒரு சிலர் பார்த்துட்ருப்பீங்கள்ல, நியூ பிகினிங்ஸ் வேணும்னு சொல்லி, அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஒரு ஸ்டேபிளான லைஃப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஸ்டில் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூ காமிக்குது. ஓகேங்களா? ஹார்ட் பிரேக் இருக்குது. அவங்களோட அந்த இதுனால அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து தடைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நியூ பிகினிங்ஸை தான் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஒரு தெளிவு கிடச்சிருக்கும், ஒரு மைண்டு வந்து ரிலாக்ஸாக இதுதான், இந்த டைரக்ஷன் தான் நான் போகிறேன், இதுதான் எனக்கு தெளிவான முடிவு, இந்த டிசிஷன் தான் கரெக்டாக இருக்கணும், ஒரு தெளிவான ஒரு பாதை உங்களுக்குள்ள ஒரு நியூ எனர்ஜி வந்து வருது. ஓகேங்களா? அது எனக்கு ரீடிங்லேயே எனக்கு தெரியுது. ஸோ உங்களுடைய விஷஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஹை பிரிஸ்டஸ் வந்திருக்காங்க, உங்களோட விஷஸ் கேட்கப்பட்டது, உங்களோட பிரார்த்தனை கேட்கப்பட்டது. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயங்களை வந்து கொடுக்க வராங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏஞ்சல்ஸ், உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. உங்களோட கர்மா என்னவோ, நீங்கள் குட் கர்மாவில் இருந்தீங்கன்னா அதுக்கான குட் திங்ஸ் நடக்குது. இல்லை பேட் கர்மாவில் இருக்கீங்க அப்படின்னா, பேட் கர்மாவில் இருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எது செஞ்சுருந்தாலும் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தவறான விஷயத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுலேருந்து உங்களை திருத்திக்கோங்க, உங்களை வந்து வெளியில் கொண்டு வந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்காக நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்குறது தப்பு கிடையாது. ஒரு சிலர் ஈகோ பிரச்சனைனால உறவை வந்து பாதிச்சிருக்கலாம். ஸோ அவங்க வந்து லெட் கோ பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்கள் உறவு நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பர்சன் கூடவோ இல்லைன்னா உங்களோட லவ்வர்ஸோடு நீங்கள் சேர்ந்து வாழலாம். ஸோ உங்களோட தவறுகள், ஏன்னா கடவுள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு, எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கார். நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னா அவருக்கு தெரியும், கெட்டது பண்ணாலும் மனசார நீங்கள் பேசுகிறது செய்கிறது எல்லாத்தையும் உள்ளே இருக்க ஒரு ஏன்னா அந்த அந்தராத்மா பிரபஞ்சம். நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க நாம் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கிறதெல்லாம் கடவுளுக்கு தெரியாது, கடவுளுங்கிறது அவங்களுக்கு வந்து நம்ம கேட்டால் தான் கேட்டால் தான் தருவாங்க அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. நீங்கள் உள்ளுக்குள்ளவே இருந்து நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் அவருக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம வந்து கிராட்டிடியூட் சொல்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு கிராட்டிடியூட் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயம், நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வந்தாலும் அதுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி உணர்வுங்கிறது எல்லா சுச்சுவேஷன்லேயும் ரொம்ப ரொம்ப உங்களை வந்து உங்கள் மைண்டை வந்து அப்படி ஒரு பேலன்சிங்காக கொண்டு போகக்கூடிய விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த பைல் 1 பார்த்தவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதே சமயத்தில் சில பிளாக்கேஜஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். எனக்கு கார்டு ரீடிங்கில் நல்லாவே எனக்கு அதனால தான் டாரோட்டில் வந்து அவ்வளோ ஒரு ப்ளஸ்ஸையும் காமிப்பாங்க, எங்கள் இடத்துல மைனஸ் இருக்குங்கிறதையும் சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? இந்த ரீடிங் பார்க்குறவங்க ரொம்ப பிளஸ்டு. ஏன்னா உங்களோட பிளாக்கேஜ் எங்கே இருக்குது நான் சொல்லிட்டேன். கார்டு மூலயமா என் மூலயமா உங்களுக்கு தெரிவிச்சிட்டாங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ். ஸோ நீங்கள் தான் இனிமேல் வந்து முடிவெடுக்கணும். ஓகேங்களா? ஒரு சிலர் ஆக்ஷனில் இறங்கிட்டீங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. நீங்கள் நினைக்கிற அந்த நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு நிரந்தரமான ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், ஃபைனான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு நல்ல பர்சன், உங்களை நல்லா புரிஞ்சுக்கிற அந்த பர்சன் வர்றதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் பண்ண வேண்டியது கிராட்டிடியூட் பண்ணுங்கள். ஸோ தெளிவான முடிவெடுங்க. ஒரு சிலர் முடிவெடுக்கிறதுலே குழப்பத்தில் இருக்கீங்க, நிறைய வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க, நிறைய முயற்சிகள் பண்ணி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரி பர்சன் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க. வெளில வந்து உங்களுக்கான நியூ டைரக்ஷன், நியூ பாத் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்கிறத எனக்கு கார்டு காமிக்குது. நீங்கள் தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருந்ததுன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அந்த பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு சிலர் ஹீலிங் பண்ணிக்கணும், மெடிடேஷன் பண்ணலாம்.
உங்களோட சக்ராஸ் வந்து பிளாக்கேஜஸ் இருக்கும். அதை வந்து பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணி நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது சீக்கிரமாகவே உங்களுக்கு அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு சிலருக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஹீலிங் வேணும்னாலும் ஹீலிங் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஹீலிங்க்காகவும் நீங்கள் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு எப்படி நான் கொடுத்த மெசேஜ் ரெசனேட் ஆச்சுங்கிறத கமெண்ட்டில் கொடுங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள். நன்றி உணர்வு எப்போவுமே வெளிக்காட்டுங்க. நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள் மறக்காமல். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் பலனடைஞ்சு மற்றவங்களுக்கும் அந்த நற்பலன் போய் சேரணும். அதுதான் வந்து யூனிவர்ஸ் விரும்புவாங்க. ஸோ இந்த விஷயம் இது மாதிரி நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா, கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, அவங்களோட லைஃப் எப்படி ஒரு டுயாலிட்டி மாதிரி இப்படி டிசிஷன் எடுக்க தெரியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க, லைஃப்காக ரொம்ப வந்து வருத்தப்பட்டுருக்காங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன், இதில் ஒரு கைடன்ஸ் அவங்களுக்கு இருக்கலாம். அவங்க கண்டிப்பாக தெளிவடைய சான்சஸ் இருக்குது. அவங்களுக்கு ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.